போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய ரூபாய் 40 கோடியை திரைப்பட தயாரிப்பு ரியல் எஸ்டேட்டில் ஜாபர் சாதிக் முதலீடு செய்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய ரூபாய் 40 கோடியை திரைப்பட தயாரிப்பு ரியல் எஸ்டேட்டில் ஜாபர் சாதிக் முதலீடு செய்துள்ளார் என அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் ஜாபர் சாதிக் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். இவர் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற வெளிநாடுகளிலும் இது போன்ற போதைப் பொருளை கடத்திய ஒரு சர்வதேச கும்பலுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் என்றும் 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கடந்த பல வருடங்களாக இவர் கடத்தியிருக்கிறார் என்றும் NCB மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்தது. ஆனால் இந்த பணம் மூலமாக இதில் ஜாபர் சாதிக்கினுடைய பங்கு என்ன, இந்த பணத்தை சட்டவிரோதமாக என்னென்ன தொழில்களில் முதலீடு செய்தார் என்பது தொடர்பாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதற்காக தான் அமலாக்கத்துறை இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற ஒரு வழக்கை பதிவு செய்து கடந்த 9ஆம் தேதி ஜாபர் சாதிக் தொடர்புடைய இடம், ஜாபர் சாதிக்குடன் தொழில் தொடர்புடைய நபர்களுடைய இடங்கள், குறிப்பாக இயக்குனர் அமீர் உள்ளிட்ட அவருடைய நண்பர்கள், தொழில் நண்பர்களான அவர்களுடைய இடங்களில் எல்லாம் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அமலாக்கத்துறை தெரிவித்திருப்பது, இதில் பல்வேறு சொத்து ஆவணங்கள் தொடர்பாக கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் வழக்கு தொடர்புடைய பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இதில் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கக்கூடிய மற்றொரு தகவல்ல, இவருக்கு 40 கோடி ரூபாய் இதன் மூலமாக ஈட்டப்பட்ட அந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக ஈட்டிய அந்த 40 கோடி ரூபாயை இவர் முதலீடு செய்ததற்கான, பதுக்கி வைத்திருந்ததற்கான ஆதாரங்களை எடுத்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அதுல 6 கோடி ரூபாயை நேரடியாகவும் 12 கோடி அளவிற்கு வேறு நபர்கள் மூலம் இவர் சினிமா உள்ளிட்ட தொழில்களில் இவர் முதலீடு செய்திருக்கிறார் என்பதை தெரிவித்திருக்கிறார். மொத்தமாக 40 கோடியை திரைப்பட தயாரிப்பு ரியல் எஸ்டேட் தொழில்களில் ஜாபர் சாதிக் முதலீடு செய்திருக்கிறார் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. திரைப்பட தயாரிப்புல 6 கோடிக்கு மேல் நேரடியாகவும், அதே போல 12 கோடி அளவிற்கு பிறர் மூலமாகவும் ஜாபர் சாதிக் முதலீடு செய்திருக்கிறார் என்று அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜாபர் சாதிக்கினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அவருக்கு ஒரு 5 நிறுவனங்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல தொடங்கி இருக்கிறார். ஆனால் அந்த நிறுவனங்கள் செயல்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது. ஒரே முகவரியில, பிரசவக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே முகவரியில 4 நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நிறுவனத்தினுடைய உட்கட்டமைப்பு எதுவும் இல்லை. பெயரளவில் அந்த நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இது போன்ற நிறுவனங்களினுடைய பெயர்கள் வங்கி கணக்குல மட்டும் 21 கோடி ரூபாய் கருப்பு பணம் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அது தொடர்புடைய ஆவணங்களை கைப்பற்றி இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜாபர் சாதிக் ஒரு கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த சட்டவிரோதமாக இந்த போதைப் பொருள் மூலமாக ஈட்டப்படக்கூடிய நிதி, இந்த நிதியை கையாள்வதற்கும், இந்த நிதியை முதலீடு செய்வதற்கும், மறைத்து வைப்பதற்கும் ஒரு நெட்வொர்க்கை வைத்திருக்கிறார். அது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அது தொடர்புடைய ஆவணங்கள், அதாவது யாருக்கெல்லாம் இவர் மூலமாக, ஜாபர் சாதிக் மூலமாக பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது, ஒரு தொழிலில் முதலீடு செய்வதற்கு நேரடியாக இவர் முதலீடு செய்யாமல் அவர் தொடர்புடைய நபர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக உதாரணத்திற்கு இவர் ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த நிறுவனத்துல ஒரு 3 பேர் பங்குதாரராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த நபர், அந்த பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய நபர் வேறு சில தொழில்களை மேற்கொண்டு வருகிறார். இவர் ஜாபர் சாதிக் கிடைக்கக்கூடிய இந்த கருப்பு பணம், சட்டவிரோதமாக ஈட்டக்கூடிய அந்த பணத்தை நேரடியாக அந்த பங்குதாரிடம் கொடுத்து இவர் தொடர்புடைய தொழிலில் முதலீடு செய்யாமல் அந்த நபர் தொடர்புடைய பிற தொழிலில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என இப்படி எண்ணற்ற விஷயங்களை ஆதாரங்களை கைப்பற்றியிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், தேவைப்பட்டால் தொடர்புடைய நபர்களை சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது.